டிரம்பின் மிரட்டல் 146 கோடி இந்தியர்கள் அமெரிக்க நிறுவனங்களை புறக்கணித்தால் என்ன ஆகும்? நண்பர்களே, இன்றைய தலைப்பு இந்திய-அமெரிக்க உறவில் ஏற்பட்டுள்ள ஒரு பெரிய புயல். அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்திய ஏற்றுமதிகளுக்கு 50% வரி விதிப்பேன் என்று அதிரடியாக அறிவித்திருக்கிறார். இது இந்திய பொருளாதாரத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டிரம்பின் மிரட்டல் என்ன? சமீபத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கத் தேர்தலுக்காக தீவிரமாக பிரசாரம் செய்து வருகிறார். அப்போது இந்திய ஏற்றுமதிப் பொருட்களுக்கு 80% கூடுதல் வரி விதிப்பேன் என்று அறிவித்து சர்வதேச அரங்கில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். ஏற்கனவே ரஷ்யா-உக்ரைன் போரில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை குறைத்துக் கொள்ளும்படி இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்து வந்த ட்ரம்ப் இப்போது இந்த வரி விதிப்பு மூலம் இந்தியாவுக்கு மேலும் நெருக்கடியை கொடுத்துள்ளார். அசோக் குமார் மிட்டலின் பதிலடி. ட்ரம்பின் இந்த அதிரடி அறிவிப்புக்கு ஆம் ஆத்மி கட்சியின் ராஜ்யசபா எம்.பி. யான அசோக் குமார் மிட்டல் ஒரு வலுவான பதிலடியை கொடுத்துள்ளார். ட்ரம்புக்கு அவர் எழுதியுள்ள திறந்த கடிதத்தில் 146 கோடி இந்தியர்களின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நாங்கள் அனைவரும் அமெரிக்க நிறுவனங்களை புறக்கணித்தால் அது உங்களுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும் என்று எச்சரித்துள்ளார். இந்த கடிதத்தில் அவர் 3 முக்கிய விஷயங்களை அழுத்தமாக பதிவு செய்துள்ளார். வர்த்தகப் போர் வேண்டாம். ட்ரம்ப் வர்த்தகப் போருக்கு பதிலாக பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சினைகளை தீர்க்க முன்வர வேண்டும். மேற்கத்திய நாடுகளின் இரட்டை வேடம். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்குவதை விமர்சிக்கும் அமெரிக்கா, அதே சமயம் ரஷ்யாவுடன் மற்ற மேற்கத்திய நாடுகளின் வர்த்தகம் பற்றி ஏன் பேசுவதில்லை? இது மேற்கத்திய நாடுகளின் இரட்டை வேடத்தை காட்டுகிறது. இந்தியாவின் பலம். 146 கோடி மக்களைக் கொண்ட இந்தியா வளர்ந்து வரும் ஒரு உலக வல்லரசு. இந்தியர்கள் அமெரிக்க நிறுவனங்களை புறக்கணித்தால் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு அது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும். இந்தியாவின் நிலைப்பாடு என்ன? ட்ரம்பின் இந்த வரி விதிப்பால் ஜவுளி, தோல் பொருட்கள், ரத்தினங்கள், நகைகள் போன்ற பல துறைகள் பாதிக்கப்படும். ஆனாலும் இந்தியாவின் வெளியுறவுத்துறை இந்த நடவடிக்கையை நியாயமற்றது, சரியற்றது மற்றும் காரணமற்றது என்று கடுமையாக விமர்சித்துள்ளது. தேவைப்பட்டால் இந்தியாவின் நலன்களை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளது. அடுத்து என்ன நடக்கும்? இப்போதைக்கு ட்ரம்பின் இந்த வரி விதிப்பு வெறும் மிரட்டலாகவே இருக்கிறது. இது நடைமுறைக்கு வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த விவகாரம் இந்திய-அமெரிக்க உறவில் ஒரு புதிய சவாலை உருவாக்கியுள்ளது. இந்தியா உள்நாட்டுப் பொருளாதாரத்தை பாதுகாக்க உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. அதே சமயம் அமெரிக்கா உடனான நட்புறவையும் தொடர விரும்புகிறது. உங்கள் கருத்து என்ன? இந்த விவகாரத்தில் அசோக் குமார் மிட்டலின் பதிலடி சரியானது என்று நினைக்கிறீர்களா? ட்ரம்ப் மிரட்டினால் இந்தியர்கள் அமெரிக்க நிறுவனங்களை புறக்கணிப்பது நல்லதா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். வாழ்க்கையின் தத்துவங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. வணக்கம்.